இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வாங்கடா. ஏய் இங்க இருக்கிற பொருளை எல்லாத்தையும் தூக்கி வெளிய போடுங்கடா. கொண்டு விடாம எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எங்க யார் கேக்குறா? என்ன பண்றீங்க? என்னண்ணே தூக்கி போய் வெளிய போடுங்க. ஏய் ஏய் ஒண்ணு தூக்கி விடாதீங்க. யாரா நீங்களா? யோ எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் வெளிய இருக்காரு. அவரே போய் கேளு. எவன்டா உங்க அண்ணன்? வெளிய இருக்காரு, போய் பாருங்க. அண்ணே வாங்க. தண்டபடி வேணாப்பா, சொன்ன கேளுப்பா. இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். உன் ஆளுங்களை நிறுத்த சொல்லுப்பா. எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டு இருக்காங்கப்பா. உனக்கே தெரியும் நாங்க ரொம்ப குடும்ப கஷ்டத்துல இருக்கோம்னு. நாங்க என்ன வேணும்னா பணம் கொடுக்காம இருக்கோம். எங்க நிலைமை இப்ப அந்த மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ தண்டபாணி. கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன், பொறுமையா இருக்கும். ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அனாதை பொண்ணோட பேச்சை கேட்டு இந்த வீட்டை விட்டு போறல போ. ஆனா ஒரு நாள் தேவ பொண்ணு உங்க குடும்பத்தை உடைச்சு உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வரல. தண்டபாணி இல்லடா, எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. தண்டபாணி நான் அனாதைதான். ஆனா அதெல்லாம் இந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, இவங்க என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி எனக்காக இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வராங்களே. இனிமே இவங்க தான் என் குடும்பம். இனி எல்லாமே எனக்கு இவங்க தான். நான் எந்த குடும்பத்தை சிதைச்சு நடு தெருவுல நிக்க வைப்பேன்னு நீ சொன்னியோ, அதே குடும்பம் சிதையாம ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து காட்டுவோம். இவங்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் அது என்ன தாண்டிதான் இவங்களுக்கு வரும். இனிமே இந்த குடும்பம் அண்ணாமலை குடும்பம். வருஷம் கழிச்சு நம்ம விட்டுட்டு வந்த ஊருக்கு போறோம்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாமலை. எல்லாம் நல்லபடியா நடக்குமா அண்ணாமலை? நடக்கும். லக்ஸ், எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எதுவும் மறந்துடலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். என்ன ஆச்சு? இன்னும் யாருமே வரலையா? இல்ல மேடம். என்னங்க? ரெடிமா, இதோ வந்துட்டே இருக்கேன். என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? தம்பி சுந்தரராஜன் எங்க? சுந்தரராஜா, சுந்தர அண்ணி நான் ரெடி. ஆமா, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? பசங்களாம் எங்க? சொன்னா கேளு பூஜா. உங்க அண்ணாமலை சித்தி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ற. நீ என்னடானா சந்தோஷமா குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்புற? பூஜா புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த நிலைமையில என்னால அதை பத்தி பேச முடியாது. நேரம் பார்த்து நானே சித்திக்கிட்ட பேசி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கௌதம், இப்ப நான் போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. என்ன? பாய் பாய் பாய். கௌதம்,
பூசையை ஆரம்பிக்காம இருக்கீங்க? ஓ, நான் வரணும்னு ஆரம்பிக்காம இருந்தீங்களா? நான் வந்துட்டே இல்ல, உடனே பூசையை ஆரம்பிங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்லையா, அண்ணாமலை குடும்பத்துல இருந்து இன்னும் யாரும் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஓ, போய் பூசை ஆரம்பி. என்ன என்ன அடிங்கடா. அது இந்த அண்ணாமலை குடும்பம் இந்த ஊர் எல்லையை தொடக்கூடாது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணாமலை கோயிலுக்குள்ள வர மாட்டாங்கண்ணே. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். உங்க வெற்றிக்கு உங்க கூட உறுதுணையா இருக்கிற நபர்னா நீங்க யார் சொல்லுவீங்க? என் குடும்பம். என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்க கொடுத்த வரம் தான் இந்த மகுடம். மேடம், நீங்க கூட்டு குடும்பத்தை பிலீவ் பண்றவங்க. உங்களுக்கு வரப்போற மருமகளும் அப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அண்ணாமலை குடும்பத்துக்கு வரப்போற மருமக இனிமே பிறக்க போறதில்ல, ஏற்கனவே பிறந்துட்டா. அவ கண்டிப்பா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தெய்வ பக்தி உள்ள பொண்ணாதான் இருப்பா. எல்லாரையும் அனுசரிச்சு கூட்டு குடும்பமா வாழ ஆசைப்படுறவ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தணும் தான். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறுதுணையா நிக்கிறவ.